வணக்கம் கைஸ், இன்னைக்கு ஒரு நார்மல் டே தான். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம வீடியோ பாருங்க. இன்னையோட நமக்கு எக்ஸாம் ஆரம்பிச்சு 3 நாள் ஆகுது. காலங்காலத்துல 5 மணிக்கெல்லாம் ஏஞ்சி படிக்க உட்காந்துட்டேன். 8:45 ஷார்ப்பா காலேஜ் கிளம்பி வந்துட்டேன். இந்த இடப்பட்ட கேப்ல படிச்சதை கூட நான் மறக்கல. பட் பரீட்சைக்கு எழுத தேவையான பேனாவே மறந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம காலேஜ் கேண்டீன்ல ஒரு அண்ணா நோட்ஸுக்கு எழுதி வச்சிருந்த பேனாவா அவுட் இருந்து கடன் வாங்கிட்டு குடுகுடுன்னு கிளாஸ் ரூமுக்கு வரேன். நம்ம சாக்லேட் பயத்தோட நான் கடன் வாங்கிட்டு வந்த பேனாவை என்கிட்ட கடன் கேட்கறான். அட உர்றா ஆளுன்னு சொல்லிட்டு பரீட்சை இருக்கு கரெக்டான டைமுக்கு போயிட்டு எக்ஸாம் எழுதிட்டு வெளியே வந்துட்டேன். நான் அப்படியே படிக்கட்டுல இருந்து கீழே இறங்கி வந்தா எல்லாம் ப்ளூ கலர் சொக்கா போட்டு நின்னுட்டு இருக்காங்க. என்னன்னு சொல்லிட்டு கேட்டா ஏதோ ஐபிஎம் நமக்கு என்ன சொல்றாங்கன்னு விளங்கல. ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுது, இன்னும் 3 நாளைக்கு அவங்க இந்த ட்ரெஸ் போட்டு தான் காலேஜ் வரணும். சரி ஜாலியா போட்டு வாங்கப்பான்னு என் நண்பர்கள்ட்ட சொல்லிட்டு நமக்கு ஒரு அண்ணா பேனா கடன் கொடுத்திருந்தாருல, அதை போய் அவர்கிட்ட ரிட்டர்ன் பண்ணிட்டு கூட ஒரு நன்றியை சொல்லிட்டு நம்ம சேஷாவை நல்லா விசாரிக்கலாம்னு வந்துட்டேன். பையன் மூஞ்சில இந்த எக்ஸாமுக்கு தான் சிரிப்பு வருது. சரி எக்ஸாம் நல்லா எழுதிருக்கான் போல, என்ன பரீட்சை எழுதுன்னு சொல்லிட்டு கேட்டா திருன்னு முழிக்கிறான். அவன் தான் கருத்துப்படியில ஒரு விளக்கம் கொடுக்கணும், மறக்காம கமெண்ட் போட்டுறாடே. அப்படியே கிளாஸ்க்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு சின்ன அசைன்மெண்ட் சப்மிட் பண்ற வேலை இருந்தது. அது அப்படியே செமினாரா வேற எடுக்க சொன்னாங்க. ஏதோ கொஞ்சம் நல்லா பண்ணு 10 மார்க் போட்டாங்க. அது அப்படியே பேக்ல வாங்கி வச்சுக்கின்னு சாயந்தரம் காலேஜ் முடிஞ்சதும் டைரக்டா ரூம் கிளம்பி வந்துட்டேன். நம்ம இந்த எக்ஸாம்னால காலையில கொஞ்சம் சீக்கிரமா எழுந்திருக்கிறோமா, அதனால சரியா தூங்கவே முடியல. ரூமுக்கு வந்ததும் ஒரு 3 மணி நேரம் நல்லா தூங்கிட்டேன். அப்புறம் லைட்டா பசிச்சுதா பால்ல ஓட்ஸை போட்டு சாப்பிட்டு வாடா சேஷா ஜிம்முக்கு போலாம்னா நாளைக்கு வரேன்றான். சரி நீ பார்த்து நாளைக்கு பத்திரமா வாடான்னு சொல்லிட்டு நம்ம குமுதாவை எடுத்துன்னு ஜிம்மு கிளம்பிட்டேன். நம்ம குமுதாவை வேற நிறைய பேர் நல்லா விசாரிச்சிருந்தீங்க, அவங்க நல்லபடியா தான் இருக்காங்க. நமக்கு தான் கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகமானதுனால தினமும் வண்டி எடுத்து சுத்திட்டு இருந்தோம். பட் இனிமே ரெகுலரா குமுதா வீடியோல வந்துருவாங்க. ஏன்னா நம்ம டோனி பைலுக்கு சும்மா பெட்ரோல் போட்டே இருக்க முடியல. நமக்கு மாச செலவே எக்கு தப்பா போகுது. இதுல நம்ம டோனி பைலுக்கு வேற பெட்ரோல் போட்டு மாய முடியல. அதனால இனிமே மாசம் கொஞ்சம் காசு சேர்த்து வைக்கலாம்னு உறுதிமொழி எடுத்திருக்கேன். இன்னைக்கு ஜிம்முக்கு வந்ததுக்கு அப்புறமா வார்ம் அப் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நமக்கு ஹேண்ட் ஸ்டாண்ட்ல கொஞ்சம் ஃபார்ம் கரெக்ஷன்லாம் இருந்தது. அதுக்கான பயிற்சியை பண்ணிட்டு லாஸ்டா ட்ரெட்மில்ல ஒரு 15 மினிட்ஸ் கார்டியோ பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா டே எண்ட் பண்ணிட்டேன். இவ்வளவு தூரம் வீடியோ பார்த்துட்டீங்கன்னா மறக்காம அந்த ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நானும் ஒவ்வொரு வீடியோலையும் கடைசியில வந்து ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றேன், யாரும் பண்ணாமே போயிருந்தீங்க. மறக்காம நான் சொன்னதெல்லாம் பண்ணி வச்சிருங்க. ஓகேவா? நாளைக்கு ஒரு புது வீடியோல பார்க்கறேன். டாடா பை.